இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனக்கிழங்கு மசாலா வறுவலுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து கல்யாணத்தில் வந்து சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதோடு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த நாக்கெல்லாம் அரிக்காமல் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு வாங்கியிருக்கோம். இந்த சேனக்கிழங்கை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கு மாதிரி வறுக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம வேகிறதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் 80% இல்லைன்னா 70% நல்லா தண்ணியிலேயே நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா ஒரு 20% வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இதுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போயே நீங்கள் வந்து இதில் உப்பு போட்டக்கூடாது. உப்பு போட்டதுன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால மஞ்சள் தூள் மட்டுமே போட்டால் போதும். இது அப்படியே வேகட்டும். நல்லா இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கங்க. இது 1 கிலோ அளவுக்கு அப்படிங்கிறதுனால இதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு சின்ன ஏலக்காய், 2 கிராம்பு, பூண்டு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டா அது வாய்வுத்தன்மையை எடுத்துரும். இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் வந்து ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்துக்குள்ளே போட்டுக்குங்க. நல்லா 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்க்குவோம். பாருங்கள், இந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்குன்றதுனால நான் 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சேனக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதுலேயே ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணியிலேயே இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக பாருங்கள். இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். நல்லா நைஸாகவும் அரைச்சிட்டோம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது வந்து எப்படி வெந்துக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், காய் வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேனக்கிழங்கு வந்து நாக்கு அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 1 ஸ்பூன் அளவுக்கு புளியும் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 20% வந்து இதுலேயே வேகட்டும். இதுலேயே ஒரு 70% இதில் வெந்துடணும். லேசாக மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல காய் வந்து நல்ல ஒரு 75% நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சேனக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணோம்னா நாக்கு அரிக்கும். அதனால இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். பாருங்க, வேக வச்ச சேனக்கிழங்கு இதில் போட்டுட்டோம். இதுலேயே கொஞ்சமாக நான் ஏற்கனவே வந்து இந்த சேனக்கிழங்கு அதாவது மசாலா அரைக்கிறதுக்கு இதில் 2 ஸ்பூன் தான் போட்டேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சேனக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அதாவது ரெட் சில்லி பவுடர் மட்டும் இதில் போட்டு பொரிக்கும் போது என்னாகும், உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கலான்னு சொன்னது. இதை 2 பேட்சாக பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து முடிச்சிடும். ரொம்ப மொறுமொறுன்னுலாம் வேக வைக்காதீங்க. ஒரு 3/4 பதம் அளவுக்கு இந்த எண்ணெயில் வேகணும். நல்லா வெந்திருக்கும் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப மொறுமொறுன்னுலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ அந்த மீதி இருக்கிறதையும் நம்ம இதில் போட்டு வறுத்துடலாம்.
பாருங்கள் எல்லாம் நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு இதிலே வெந்துருச்சு. இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ இது எல்லாமே எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். பாருங்கள் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது தோசையெல்லாம் ஊற்றும் போது இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுக்காக இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை வந்து மறுபடியும் தான் ப்ரீ ஹீட் பண்ணக்கூடாது. தோசை ஊற்றும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். சேனக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 10 மிளகு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருவோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இது 1 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வறுக்கிற போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துலலாம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இந்த மசாலிலே கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மசால் வந்து இந்த அளவுக்கு நல்ல பதமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா இதில் போட்டுடலாம். போட்டு இதோட பச்சை வாசம் போக நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட பச்சை வாசம் போக நல்லா ஒரு பிரட்டியாச்சு. இப்போ இந்த சேனக்கிழங்கு வேக வச்சது எல்லாமே எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நம்ம இதில் வறுக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். பாருங்க இதெல்லாம் நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மிக்சியில் மசாலாலாம் ஒட்டியிருக்கு இல்லையா, இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மசாலா இந்த சேப்பங்கிழங்குல நல்லா வேகணும். அதுக்காக அப்போ தான் வந்து அதுக்குள்ள மசாலா உரைச்சி நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சாச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக இந்த சேனக்கிழங்குல நல்லா இறங்கி மசாலா வறுவல் வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்ல முருகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட எண்ணெயை ஊற்றிக்கலாம். உரிச்சு வச்ச எண்ணெயவே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த அளவுக்கே போதுமானா நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து சேனக்கிழங்கு வறுவல் வந்து உங்களுக்கு அதே சுவையில் வேணும்னா இதே மாதிரி செய்யுங்க. ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதில் மசாலாலாம் உரைக்குமா உரைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வேண்டாம். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியெல்லாம் நல்ல முருகலாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் சூப்பரான சேனைக்கிழங்கு மசாலா வறுவல். இது வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்கள் வந்து கல்யாண வீட்டில் வந்து இந்த சேனக்கிழங்கு வறுவல் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கவலையே இருக்காது. நம்ம வீட்டில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்லாம். இது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வெங்காய சாம்பார் வச்சுக்கோங்க, கிள்ளி போட்ட வெங்காய சாம்பார். அப்புறம் கீரை கடைசல், இதுக்கு மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வறுவலை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நல்ல ஒரு இரும்பு கடாயில் வறுக்கும் போது நல்ல கலரே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சி சமையல். தேங்க்யூ.